பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடரும். மத்தேயு 7வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட பகை பார்ப்பாய். இதற்கு ரொம்ப மிகச்சிறந்த, இதற்கு ஆப்டான ஒரு உதாரணம் வேதத்தில் இருக்குது பாருங்க. இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கான சரியான உதாரணம் எங்க இருக்கு அப்படின்னா, 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல இந்த தாவீது என்ன பண்றாருன்னா, பத்சேபாளு இடத்துல தவறா நடந்து அந்த பெண்ணுடைய கணவனை என்ன பண்றாரு, போர்ல முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு கொலை பண்ணிடுறாரு. அவ்வளோ பெரிய தவறை செஞ்சிடுறாரு. கிட்டத்தட்ட 1 வருஷமா அதை என்ன பண்ணிட்டாரு, மறைச்சிட்டாரு. யாருக்குமே அது தெரியலை. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோரியை சொல்கிறாரு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு இப்படிலாம் உணர்வை கொண்டு வர முடியுமா அப்படின்னா அது தேவன்கிட்ட தான் கற்றுக்கணும் போல. அவனை எதுவுமே அவனை ஒரு ராஜா பாருங்க, டக்குன்னு அவன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டா சில ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, கோவப்பட்டு ஆளையே கொன்றுவாங்க. ஆனால் எவ்வளவு ஞானமாக ஒரு அழகான ஒரு கதையை சொல்லி பாருங்க, அந்த உணர்வை கொண்டு வருகிறார் பாருங்க. தேவன் நாம் உணர்வு அடையும்படி விரும்புகிறார், கோவப்படும்படி விரும்பலை, இல்லை தேவனை விட்டு போகும்படி விரும்பலை. சில தவறுகள் செய்திருந்தாலும் நாம் உணர்வு அடைந்து அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். அதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் தான் இந்த ஸ்டோரி. இதில் ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து பேசுகிறார். ஐஸ்வர்யவானை குறித்து பேசிட்டு அநேக ஆடுகள் இருக்குது, மாடுகள் இருக்குது, அவனுக்கு ஏகப்பட்டது இருக்குது. அதே நேரத்தில் ஒரு தரித்திரன் இருக்கிறான். அவன்கிட்ட பாருங்க, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, அதுவும் அவனுடைய செல்ல ஆட்டுக்குட்டி. அது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அந்த 12:3 வாசிக்கிறேன். தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. ஆனால் எப்படி சொல்கிறாரு பாருங்க, அவ்வளோ பாசமாக இருக்குது அந்த ஆட்டுக்குட்டி. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு ஒரு வழிபோக்கன் வராப்புல. அந்த மனுஷனுக்கு விருந்து பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் இந்த ஐஸ்வர்யவான் அவ்வளோ பெரிய ஆடு மாடுகள்லாம் வச்சிருக்கிறாரு, எல்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுவிட்டு அந்த ஒரு செல்ல ஆட்டுக்குட்டி, ஒரு மனுஷன்ட்டு இருக்கிற ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுறாரு, போய் அதை திருடிட்டு அதை அடித்து விருந்து பண்ணி கொடுத்துட்றாரு. இப்படி சொல்கிறாரு. இந்த கதையை சொன்ன மாத்திரத்தில் பாருங்க, நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா. தாவீதுக்கு பயங்கர கோபம், சரியான கோபம். என்ன கோபம்? 5வது வசனத்தில் சொல்கிறாரு, அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 6வது வசனத்தில், அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். என்ன சொல்றாரு, பயங்கரமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. எதுக்கு? ஒரு ஆட்டுக்குட்டியை திருடி அந்த ஆட்டுக்குட்டியை வீட்டுக்கு விருந்தாடிக்கு சமைச்சு கொடுத்ததுக்கு எப்பேற்பட்ட தண்டனை கொடுக்குறாருன்னா மரணத்துக்கு பாத்திரவான்னு சொல்றாரு. பேர்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீயே அந்த மனுஷன் சொல்லிட்டு, அப்பா இது ஒரு ஓமையை போல இந்த ஸ்டோரியை சொன்னேன். அந்த ஆட்டுக்குட்டி யாருன்னா பத்சேபாள், அவனுடைய உரியாவினுடைய மனைவி. அவளை நீ என்ன பண்ணிட்ட, இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே அவனுக்கு பாருங்க உணர்வு வருது. உணர்வு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் பாருங்க, மனம் திரும்புகிறான், மனம் கசந்து அழுகிறான். இப்போ தான் பாருங்க அந்த சங்கீதம் 51 ஜெபம் பண்ணுறான் பாருங்க. அப்போ இந்த மாதிரி தான் அநேக நேரத்தில் நாம் இருக்கிறோம் பாருங்க. நம்ம கண்ணில் உத்திரம் இருக்கும்போது சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவனை நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவனை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். துரும்புன்றது மர தூசியாம் பாருங்க, லேசாக பட்டிருக்குமா பாருங்க. ஆனால் உத்திரம்ன்றது என்னன்னா, ரூஃப் போடுறதுக்கு குறுக்க போடுற கட்டைன்னு சொல்கிறாங்க. இந்த தாவீது மாதிரி இவன் அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருக்கிறான். ஒரு மனைவியை கூப்பிட்டு, இன்னொருத்தனுடைய மனைவியை கூப்பிட்டு விபச்சாரம் பண்ணி அந்த கணவனை கொன்று அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருக்கிறான்.
இவ்வளோ பெரிய உத்திரம் இவனுடைய கண்ணில் இருக்குது பாருங்க. ஒரு ஒரு ஐஸ்வர்யவன் என்ன பண்ணுறான், ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்கிறான். அந்த ஆட்டுக்குட்டி ஒரு துரும்ப போல் இருக்குது. அதுக்கு இவன் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நாமளும் என்ன பண்ணுறோம், அநேக நேரத்தில் மற்றவர்களை என்ன பண்ணுறோம், குற்றவாளிகளாக தீர்க்கிறோம். மற்றவங்க செய்த சின்ன சின்ன தவறுகளை கேட்கும்போது என்ன பண்ணுறோம், அவங்கள உடனே நியாயம் தீர்க்கிறோம், உடனே அவங்கள விரோதிக்கிறோம். பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைங்க அப்படி செய்யவே கூடாது. அதற்காகத்தான் தேவன் மத்தேயுவில் எழுதி வச்சிருக்கிறாரு. பாருங்கள், தேவனுக்கு முன்னாடி எல்லாரும் பாவிகள். பாருங்கள், தேவனுக்கு முன்னாடி நம்முடைய நீதிகள் கூட அழுக்கான கந்தையை போல் இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ எல்லாரையும் நேசிங்க. ஒருவரை பற்றி தவறாக சில காரியங்களை கேட்டால் கூட அவரை மன்னித்து மறந்து விடுங்கள். பாருங்கள், அவரை நேசிங்க. அவரை முடிஞ்சால் அந்த குழியிலேருந்து தூக்கி விடுறதுக்கு வழி பாருங்கள். அவரை என்ன பண்ணாதீங்க, நியாயம் தீர்க்காதீங்க. ஸோ அதுதான் இந்த வசனத்தினுடைய போதனை. பாருங்கள், நிச்சயமாக நாம் அப்படி செய்ய மாட்டோம் என்று நம்புகிறேன். நாம் தேவ பிள்ளைங்க, நாம் எல்லார் மேலேயும் அன்பாக இருப்போம். யார் என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள மன்னிங்க, மறங்க. கர்த்தர் நிச்சயமாக இதற்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ.